வணக்கம். இது மைண்ட் மாற்றம். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி உண்மையா இல்ல மக்களை ஏமாத்துற ஒரு பொய்யா? உண்மை என்னன்னா, எல்லோயே பொய் கிடையாது. ஆனா உங்களுக்கு சொல்லப்படாத ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இதுல இருக்கு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா தான் மாறுவீங்க. யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு தரும் அப்படின்னு புக்ஸ்ல, சோஷியல் மீடியால தினமும் 1000 விஷயங்களை பார்க்குறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அமைதியா கண்ணை மூடிட்டு எனக்கு 1,00,00,000 வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சா அடுத்த நாள் காலையில நம்ம தலையணைக்கு அடியில காசு வந்துருமா? இல்ல எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட வேண்டினா அது வானத்துல இருந்து டக்குன்னு வந்து விழுந்துருமா? கண்டிப்பாக நடக்காது. கரெக்ட் தானே? அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறும் மேஜிக்கா இல்ல மக்களை ஏமாத்துற ஒரு விஷயமா? உண்மை என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பொய் கிடையாது. ஆனா அது நமக்கு சொல்லி தரப்பட்ட விதம் தான் முற்றிலும் தப்பு. இன்னைக்கு வீடியோல லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி இருக்கிற அந்த மறைக்கப்பட்ட உண்மையான ரகசியம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் மற்றும் சைக்காலஜி என்ன, அது ரியல் லைஃப்ல நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின உங்களோட பார்வையே கண்டிப்பா மாறிடும். நம்ம செய்யற முதல் மிகப்பெரிய தப்பு என்னன்னா, யூனிவர்ஸ் நமக்காக புதுசா ஏதோ ஒன்றை கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு நம்புறது தான். எடுத்துக்காட்டுக்கு, நீங்க ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்ல நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் பாசிட்டிவா திங்க் பண்ணா போதும், யூனிவர்ஸ் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி பணத்தையோ இல்ல வெற்றியையோ புதுசா உற்பத்தி பண்ணி என் கையில கொடுத்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த யூனிவர்ஸோட பேசிக் ரூலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளோ பணமோ இல்ல எனர்ஜியோ டக்குன்னு புதுசா கிரியேட் ஆகிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வீட்டில் சும்மா உட்காந்துட்டு விசுவலைஸ் பண்ணா மட்டும் போதும், பணம் தானா நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும்னு நினைக்கிறோம். ஆனா அது முற்றிலும் தப்பான ஒரு யோசனை. பிரபஞ்சம் ஒன்றும் நம்ம எண்ணங்களை மட்டும் வச்சு இயங்குற மிஷின் கிடையாது. அது சில குறிப்பிட்ட சயின்ஸ் ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம கேட்குற விஷயங்கள் நமக்கு எப்படி தான் கிடைக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் சீக்ரெட் என்ன? இங்கே தான் நம்ம அப்பண்டன்ஸ், அதாவது வளங்களின் மிகுதி அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவையான பணம், ஒரு நல்ல ஜாப், சொந்த வீடு அல்லது நிலம் போன்ற சொத்துக்கள், உங்களை நேசிக்கிற நல்ல மனுஷங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள், இது எதுவுமே இனிமே புதுசாக கிரியேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்தில் இந்த செகண்டில் நிறையவே இருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்துல கோடிக்கணக்கான பணம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. சொத்துக்களும் நிலங்களும் வீடுகளும் இங்கே தான் இருக்கு. தினமும் புது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பணமோ இல்ல வாய்ப்போ உங்ககிட்ட இல்லை, அவ்வளோதான். அது வேற யாரோ ஒருத்தர்கிட்டயோ இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துலையோ இருக்கு. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது புதுசா ஒன்று உருவாக்குறது கிடையாது. ஏற்கனவே நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகத்திலையும் மார்க்கெட்லையும் பரவி கிடக்கிற வாய்ப்புகளையும் ரிசோர்ஸுகளையும் நோக்கி நம்மளை வழிநடத்துறது தான். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கிணறு தோன்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க தண்ணியை புதுசா கிரியேட் பண்ணல. நிலத்தடி நீர் ஏற்கனவே பூமிக்கு அடியில தான் இருக்கு. நீங்க சரியான இடத்த கரெக்டா தோண்டும் போது அந்த தண்ணி உங்களுக்கு கிடைக்குது. அதே போல தான் உங்களுக்கான சக்சஸும் சொத்துக்களும் ஏற்கனவே நம்மளை சுத்தி இருக்கிற சூழல்ல இருக்கு. அதை எப்படி அடைவதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரியல் லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க எஃப்எம் ரேடியோல ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பாட்டு ஏற்கனவே காத்துல அலைவரிசையா சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நீங்க ரேடியோல சரியான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணும்போது தான் அந்த பாட்டு உங்களுக்கு கேட்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் வெற்றியும் ஏற்கனவே இங்கே தான் இருக்கு. அதை நோக்கி உங்க மைண்டை சரியான ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்றது மட்டும்தான் உங்க வேலை. சரி, ஏற்கனவே இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி அடைவது? அதுக்கு நம்ம மைண்டும் பிரெயினும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு?
இங்க தான் நம்ம கான்ஷியஸ்னஸ் மற்றும் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகும். தினமும் நம்ம கண்கள், காதுகள் வழியா கோடிக்கணக்கான தகவல்கள் நம்ம பிரெயினுக்கு போகுது. ஆனா மூளை அது எல்லாத்தையும் நமக்கு காட்டாது. நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி காட்டும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால சொந்தமா அபார்ட்மெண்ட் இல்ல வீடு, சொத்து வாங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்க ரோட்ல போகும்போது புதுசா கட்டுற அபார்ட்மெண்ட் விளம்பரங்கள், ஹவுஸ் ஃபார் சேல் போர்டுகள், ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்னு எல்லாமே உங்க கண்ணை அதிகமா பட ஆரம்பிக்கும். உடனே நீங்க, ஆஹா, நான் வீடு வாங்கணும்னு நினைச்ச உடனே யூனிவர்ஸ் என் கண் முன்னாடி இவ்வளோ விளம்பரத்தை கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நான் உண்மை என்ன தெரியுமா? அந்த விளம்பரங்களும் போர்டுகளும் நேற்றும் அதே ரோட்ல தான் இருந்துச்சு. ஆனா நேத்து உங்க மூளைக்கு அது முக்கியமா தெரியல. இன்னைக்கு நீங்க சொத்து வாங்கணும்னு தீவிரமா யோசிச்சதால உங்க பிரெயின்ல இருக்க ஃபில்டர் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி இருக்கிற சயின்ஸ். அதே மாதிரி தான் நீங்க ஒரு குறிப்பிட்ட மாடல்ல ரெட் கலர் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ரோட்டுக்கு போனாலே உங்க கண்ணுல ரெட் கலர் கார் மட்டும்தான் நிறைய போற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். உண்மையில ரெட் கலர் காரோட எண்ணிக்கை திடீர்னு அதிகமாகிரல. உங்க மூளையோட ஆர்ஏஎஸ் ஃபில்டர் அந்த ரெட் கலர் கார்களை மட்டும் தனியா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. நீங்க ஒரு கோலை நோக்கி ஆழமா யோசிக்கும் போது உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகுது. உங்களை சுத்தியே இருந்தும் உங்க கவனத்துக்கு வராத வாய்ப்புகளும் வழிகளும் இப்போ உங்க கண்ணுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம டெய்லி லைஃப்ல சரியா பயன்படுத்தி சக்சஸ் ஆகிறது எப்படி? இதோ 3 முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, கிளாரிட்டி ஆஃப் ஃபோக்கஸ். தெளிவான இலக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவான ஃபோக்கஸ் இருக்கணும். சும்மா நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்காம, நான் இந்த பிஸ்னஸ்ல இந்த அளவுக்கு growth ஆகணும் அப்படின்னு தெளிவா இருக்கும்போது உங்க பிரெயின் அதற்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். தெளிவு இல்லாத இலக்குகள் எப்பவுமே சரியான ரிசல்ட்டை தராது. அதனால நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதோட தெளிவான பிளான் உங்க மைண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். ஸ்டெப் 2, ஹைட்டன்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வு. எப்பவும் அலர்ட்டா விழிப்புணர்வோட இருங்க. உங்களை சுத்தி நடக்கிற மாற்றங்களை கவனிங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே கதவை தட்டிக்கிட்டு வராது, சின்ன சின்ன அறிகுறிகளாக தான் வரும். உங்க மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை நீங்க டக்குன்னு பிடிச்சுக்கலாம். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் பேசுற மனிதர்களையும் கவனமா கவனிங்க. சில நேரங்கள்ல நமக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு சின்ன உரையாடல்ல இருந்தோ இல்ல ஒரு புக்கை படிக்கும்போது கூட நமக்கு கிடைக்கலாம். ஸ்டெப் 3, ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இங்க நம்ம ஏதோ மாடு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும்போது அது நமக்கு கஷ்டமான வேலையா தெரியாது. ஆனா சரியான திசையில ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து சரியான வழியில சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சாலே போதும். நீங்க தினமும் செய்யற அந்த சின்ன 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 பாசிட்டிவ் முயற்சிகள் போக போக பெரிய வெற்றியா வந்து நிற்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையிலேயே கடைசி 6 எழுத்து ஆக்ஷன் அப்படின்னு தான் முடியுது. ஸ்மார்ட்டான ஆக்ஷன் இல்லாம எந்த விதியும் ஒர்க் ஆகாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ மேஜிக் மந்திரம் கிடையாது. அது உங்களோட ஃபோக்கஸையும் கவனிக்கும் திறனையும் அதிகப்படுத்துகிற ஒரு பவர்ஃபுல் சைக்கலாஜிக்கல் டூல். உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கு. அதை அடையிறதுக்கான சரியான வழியை உங்கள் மூளைக்கு காட்டுறது தான் உங்கள் வேலை. நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டுட்டு உங்கள் கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாய்ப்புகள் தானாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதை பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். வெறும் யோசனைகள் மட்டும் நம்ம லைஃப்பை மாத்திராது. அந்த யோசனைக்கு நம்ம கொடுக்குற உழைப்பும் செயலும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.